Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்றைய தொடர்ச்சி. அதில் முக்கியமாக பார்க்க போகிறது, நேற்று கடைசியாக பார்த்தது வந்து வெல் ஆர்டரிங் பிரின்சிபல். அதை முன்னாடி எழுதி உங்களோட ரீகால் பண்ணிப்போம். வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, எனி நான் எம்ப்டி செட் கேன் பி வெல் ஆர்டர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெர் இஸ் அன் ஆர்டர் ஆன் திஸ் நான் எம்ப்டி செட் சச் தட் இட் இஸ் எ வெல் ஆர்டர். ஓகே, எவ்ரி non-empty set has a well ordering. அப்படின்னா அர்த்தம், there exists a order on a non-empty set such that it is a well ordered. It's totally ordered and any finite subset, any non-empty subset of that set has a minimal element, non-empty subset. ஓகே, ரெண்டு கண்டிஷன். முதல் கண்டிஷன் வந்து டோட்டலி ஆர்டர். ரெண்டாவது கண்டிஷன், எந்த non-empty subset எடுத்தாலும் அது வந்து ஒரு மினிமம் இருக்கும் அதுக்கு. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஜான்ஸ் லெம்மா. இந்த ஜான்ஸ் லெம்மா என்ன சொல்லுதுன்னா, நம்ம மேக்ஸிமல் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறது, மேக்ஸிமல் எலிமெண்ட் இல்லாத இடம், இதெல்லாம் பார்த்தோம், எக்ஸாம்பிள் நிறையா பார்த்தோம். சரியா? அந்த மேக்ஸிமல் எலிமெண்ட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறத சொல்கிறது தான் இது. ஓகே, ஸோ என்ன சொல்லுதுன்னா, let x, less than or equal to be a partially ordered set such that every chain in X has an upper bound. ஒவ்வொரு செயினுக்கும் செயின் இன் எக்ஸ்னு அர்த்தம் டோட்டலி ஆர்டர்ட் சப்செட் ஆஃப் எக்ஸ். எந்த டோட்டலி ஆர்டர்ட் சப்செட் ஆஃப் எக்ஸ் எடுத்தாலும் அதுக்கு ஒரு அப்பர் பவுண்டு இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டா, தென் எக்ஸ் ஹேஸ் ஏ மேக்ஸிமல் எலிமெண்ட். இதுதான் ஜான்ஸ் லெம்மா. ஜான்ஸ் லெம்மா என்ன சொன்னது, ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட்டில் எந்த டோட்டலி ஆர்டர் சப்செட்டை எடுத்தாலும் அதுக்கு ஒரு அப்பர் பவுண்டு இருக்குது அப்படிங்கிற அசம்ஷன் இருந்துச்சுன்னா இந்த செட்டுக்கு ஒரு மேக்ஸிமல் எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லெட் அஸ் கன்சிடர் எக்ஸ் டு பி ஓப்பன் 0, t such that 0 less than t less than 1. இது என்னது, கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ் இன் ரியல் நம்பர்ஸ். சரியா? எந்த மாதிரி இன்டர்வல்ஸு? 0 to t. அந்த t வந்து பிட்வீன் திஸ் இருக்குது. இதில் வந்து இன்க்ளூஷன் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட். இன்க்ளூஷன் ஆனது a சப்செட் ஆஃப் b if and only if a less than or equal to b. அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஏ x, less than or equal to is a partially ordered செட். இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எவ்ரி செயின் ஹேஸ் அ அப்பர் பவுண்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த கண்டிஷன் இல்லைன்னா இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் சப்செட் எடுத்திங்கன்னா இட் வில் பி டோட்டலி ஆர்டர்ட் செட். அதுக்கு அப்பர் பவுண்டு இருக்கானா இருக்குது. இந்த ஹோல் செட்டை சொல்லலாம். ஓப்பன் 0 இதோட யூனியன் எடுத்திங்கன்னா, ஓகே, ஓப்பன் 0, 1 இருக்காது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், 0, 1ங்கிற செட்டு எக்ஸில் கிடையாது. இட்ஸ் நாட் இன் எக்ஸ். சரியா? ஓகே, ரைட். இப்போது இதோட ஒரு ப்ராப்பர் சப்செட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென் ஏதாவது ஒரு டீக்காவது இது இல்லாமல் இருக்கும். ஓகே,
அப்படி சொல்ல முடியாது. பட் நீ என்ன சொல்ல வந்தேன்னா, டேக் எக்ஸ் இட் செல்ஃப். எக்ஸ் வந்து இஸ் ஏ டோட்டலி ஆர்டர்ட் சப்செட் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸே டோட்டலி ஆர்டர்ட் சப்செட், ஓகேவா? பட் இந்த எக்ஸுக்கு வந்து ஒரு அப்பர் பவுண்ட் இருக்கா? அப்பர் பவுண்டுன்னு அர்த்தம், ஐ வாண்ட் அன் எலிமெண்ட் இன் எக்ஸ் ஆர் இன் தி partial ordered set such that every element here is less than or equal to that. அது மாதிரி இருக்கா? இல்லை. ஓகே, ஏன்னா 0 1 does not belong to x. ஓகே, எல்லா எலிமெண்ட்டும் சப்செட் ஆஃப் 0 1ங்கிறது நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இங்கே t வந்து லெஸ் தேன் 1ங்கிறதுனால திஸ் கேனாட் பி. இஃப் ஐ டேக் எனி எலிமெண்ட், அந்த எலிமெண்ட் எப்படி இருக்கும்? 0, t such that 0 less than t less than 1. அதாவது இங்கே 0 இருக்கும், இங்கே 1 இருக்கும், இது வரைக்கும் இருக்காது. இது டீனா இது வரைக்கும் தான் இருக்கும். அப்போது இந்த எக்ஸுக்கு வந்து ஒரு அப்பர் பவுண்டே கிடையாது இதில். ஓகே, சப்போஸ் இது அப்பர் பவுண்ட் அப்படின்னா எக்ஸில் வந்து இதை தாண்டி சில எலிமெண்ட்ஸ் இருக்குது. 0லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் போட்டு அது வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த மிடில் பாயிண்ட் அது வரைக்கும். ஸோ திஸ் டசன்ட் ஹேவ் அ அப்பர் பவுண்ட். அண்ட் ஹென்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், இதுக்கு மேக்ஸிமல் எலிமெண்ட் இல்லைங்கிறதையும் பார்க்கலாம். தெர் இஸ் நோ மேக்ஸிமல் எலிமெண்ட். இந்த செட்டுக்கு, இந்த பார்ஷியல் ஆர்டர் செட்டுக்கு மேக்ஸிமல் எலிமெண்ட் இல்லை. ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அசம்ஷன் என்ன அசம்ஷன்? எவ்ரி செயின் இன் எக்ஸ் ஹேஸ் அன் அப்பர் பவுண்ட். ஓகே, அது முக்கியம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் மெனி செயின்ஸ். இதில் நீங்கள் நிறைய செயின்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செயின் வேணும் அப்படின்னா ஐ வில் கிவ் திஸ். ஓகே, யூ கன்சிடர் திஸ் செயின் 0, t such that 0 less than t less than 1/2. This is a chain. இது ஒரு செயின். ஓகேவா? ரைட், இது ஒரு செயின். இந்த செயினுக்கு நமக்கு அப்பர் பவுண்ட் இருக்குது. இதில் எது அப்பர் பவுண்டு சொல்லலாம்? 0, let's say 3/4 is an upper bound of t அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் என்ன சொல்ல முடியாது, இந்த எக்ஸுங்கிறதே ஒரு செயின் தான், அதுக்கு அப்பர் பவுண்ட் இல்லை. ஓகே, பட் அப்பர் பவுண்ட் இல்லாமல் ஒரு செயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். நான் வேணால் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டுறேன். சி ப்ரைம் இது வந்து 0, t such that t not equal to 1/2 less than t less than 1. இது ஒரு செயின் தான். இந்த செயினுக்கு அப்பர் பவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ எப்போ வந்து ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட்டில் எவ்ரி செயின் ஹேஸ் அன் அப்பர் பவுண்ட் என்னால் சொல்ல முடியுதோ அப்போ வந்து இட் ஹேஸ் அ மேக்ஸிமல் எலிமெண்ட் அப்படிங்கிறது தான் ஜான்ஸ் லெம்மா. இது ஒரு பிரின்சிபலாக நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிப்பிக்கல் அப்ளிகேஷன் எல்லாரும் நீங்கள் காலேஜில் படிச்சிங்கன்னா, மேக்ஸ் படிக்கிற எல்லாரும் படிக்கக்கூடிய விஷயம் வந்து எனி நான் ஜீரோ வெக்டர் ஸ்பேஸ் ஹேஸ் ஏ பேசிஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணுவோம். என்ன ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணுவோம்? ஸோ இப்போது வெக்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக பேசல இந்த கிளாஸில். பட் இப்போது ஒரு 10 நிமிஷம் நான் பேச போகிறேன். அதில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலை அப்படின்னா பரவாயில்ல, பட் அந்த மெத்தட் அவுட்லைனை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் டிப்பிக்கல் ஐடியா ஆஃப் அப்ளிகேஷன். சரியா? ஸோ எதை யூஸ் பண்ண ப்ரூவ் பண்ணோன்னா, எனி நான் ஜீரோ வெக்டர் ஸ்பேஸ் ஹேஸ் ஏ பேசிஸ். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிஸ்ங்கிற செட்டு என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்பாங்க. பேசிஸ் வந்து இஸ் ஏ மேக்ஸிமல் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ நம்ம போன இடம் மேக்ஸிமல் செயின் வார்த்தையை பார்த்தோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம், எல்லா செயின்ஸையும் தனியாக கலெக்ட் பண்ணால் அதில் மேக்ஸிமலாக இருக்குது மேக்ஸிமல் செயின். ஓகே, மேக்ஸிமல் வித் ரெஸ்பெக்ட் டு தி இன்க்ளூஷன் ஆர்டர். அது மாதிரி கலெக்ட் ஆல் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்ஸ். ஓகே, அந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்ஸில் மேக்ஸிமலாக இருக்க ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்ஸ் அதுதான் பேசிஸ். சரியா? அப்போ அந்த மேக்ஸிமல் இருக்குங்கிறது தான் நம்ம ஜான்ஸ் லெம்மா சொல்லுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் வந்து collection of all linearly independent subsets
ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸ் வின்னு வச்சுக்கோங்களேன். விங்கிற வெக்டர், வி வந்து நான் ஜீரோ வெக்டர் ஸ்பேஸ்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். அந்த வெக்டர் ஸ்பேஸ்க்கு கலெக்ட் ஆல் லீனியர் இண்டிபெண்டன்ட். வி நான் ஜீரோனா அதுக்கு ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் ஒன்றாவது இருக்கும். ஏன்னா ஒரு சிங்கிள்டன் நான் ஜீரோ வெக்டர் எடுத்திங்கன்னா அது லீனியர் இண்டிபெண்டன்ட் தெரியும். ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு இதை கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு இதில் பார்ஷியல் ஆர்டர் டிஃபைன் பண்ணுவாங்க, இன்க்ளூஷன் வச்சு பார்ஷியல் டிஃபைன் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட் ஆகிடும். அப்போது இதில் வந்து ஒரு செயின் எடுப்பாங்க, எனி செயின் எடுப்பாங்க. அதுக்கு அப்பர் பவுண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண முடியும். சரியா? அப்போ they will start with the chain C subset of X. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சிக்கு ஒரு அப்பர் பவுண்ட் எனக்கு எக்ஸில் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸில் வேணும்னு அர்த்தம் ஐ வாண்ட் எ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் விச் வில் பி கண்டெய்னிங் எவ்ரி லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சிடர் பி டேஷ் ஈக்குவல் டு யூனியன் பி பிலாங்ஸ் டு சி பி. அப்புறம் என்ன அர்த்தம்னா, இந்த சியில் இருக்க ஒவ்வொரு மெம்பரையும் யூனியன் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் யூனியன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய பி டேஷ் கிடைக்கும். ஓகே, they will prove that then automatically b less than or equal to b dash. Okay, for all b belongs to c, b less than or equal to b dash வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இன்க்ளூஷன் தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப். ஓகே, prove b dash is linearly independent. ஏன்னா இது மட்டும் இருந்தால் போதாது. இதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா அது ஜஸ்ட்டு சப்செட்னா வரும். நமக்கு சப்செட் தெரியும். நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும்னா அந்த பி டேஷ் வந்து எங்கே இருக்கணும், அந்த செட்டில் இருக்கணும், எக்ஸில் இருக்கணும். அதனால் ப்ரூவ் தட் பி டேஷ் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அந்த சப்செட்டை பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி டேஷ்னு மாற்றி எழுதலாம். எழுதிட்டா என்ன ஆச்சுன்னா, இது ஒரு குரூஷியல் பாயிண்ட். இது எழுதி முடிச்சாச்சுன்னா பி டேஷ் என்ன வந்துருச்சு, பி டேஷ் இஸ் அ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட், ஸோ இட் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் இட் இஸ் பிகர் ஆர் ஈக்குவல் டு எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் சி. அப்போ என்னாச்சு, சி ஹேஸ் அ அப்பர் பவுண்டு. அப்போ என்னாச்சு, சி ஹேஸ் அ அப்பர் பவுண்டு. இது தெரிஞ்சிச்சா? அப்போது ஒரு ஆர்பிட்ரரி செயின் எடுத்தால் அதுக்கு அப்பர் பவுண்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருந்தால் என்ன சொல்லும், தேர் இஸ் எ மேக்ஸிமல் எலிமெண்ட். ஜான்ஸ்லம் என்ன சொல்லுது, தேர் இஸ் எ மேக்ஸிமல் எலிமெண்ட் இன் எக்ஸ். எக்ஸில் என்ன இருக்குது, லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட்ஸ் ஆஃப் வி இருக்குது. அப்போது இட் சேஸ் தட் தேர் இஸ் எ மேக்ஸிமல் லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் வி. அப்போ மேக்ஸிமல் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் வந்து வியில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் கால்டு பேசிஸ். புரிஞ்சிச்சா? லாஜிக் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் ஜான்ஸ்லமா. இது இன்னும் வேறு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். அங்கேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி லாஜிக் தான் வரும். சேம் ஐடியா பிஹைண்ட் திஸ். ஓகே, கலெக்ட் ஆல் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட், டேக் எ செயின் இன் இட், ப்ரூவ் தட் இட் ஹஸ் அன் அப்பர் பவுண்ட் and then use Zahn's lemma to say that there is a maximal element. Okay, அடுத்த பிரின்சிபல் என்னன்னா axiom of choice. Okay, let xi, okay, be a family of sets I belongs to I. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, I ஒரு இண்டெக்ஸ் செட்டு, அது இண்டெக்ஸ் பண்ண ஒரு ஃபேமிலி செட். A family of sets, family of non-empty sets. Indexed by the non-empty set. இந்த இதுவும் non-empty, அந்த indexing set non-empty set. இப்படி இருக்கு. ஓகே, இப்படி இருந்தால் வாட் axiom of choice என்ன சொல்லுது அப்படின்னா, then there is a set A that contains exactly one element from every xi. இங்கே இருக்க ஒவ்வொரு எக்ஸைலையும் ப்ரிசைஸ்லி ஒரு எலிமெண்ட் இருக்க மாதிரி ஒரு செட்டு இருக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ கேன் சூஸ் ஒன் எலிமெண்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் எக்ஸைஸ் அண்ட் ஃபார்ம் மை செட், புது செட் ஏவை. ஓகேவா? அதான் அது அர்த்தம். இப்போது இந்த இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, we can use this to define infinite Cartesian product or uncountably many Cartesian elements ஓட Cartesian product.
நம்ம இன்ஃபைனைட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அதை ஒன்றுனா பார்ப்போம். இப்போதைக்கு இது எப்படி டைரெக்டாக டிஃபைன் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். சரியா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்? இப்போது ஏ கிராஸ் பிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். என்ன பண்ணோம்? A, B such that A belongs to A and B belongs to B இல்லையா? சரி, இதுதான் நம்மளோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ்னு படித்தோம். இப்போது இது மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதை பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா, இப்படி இந்த டெஃபினிஷன் நான்-எம்ப்டி கலெக்ஷன், நான்-எம்ப்டி ஃபேமிலி ஆஃப் நான்-எம்ப்டி செட்ஸ் தானே, இது இப்படி எழுதுவோம் இந்த செட்டை. இதோட ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்னா, எக்ஸ் இஸ் தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்லுவோம். நோட்டேஷன் வந்து இந்த ப்ராடக்ட் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஐ பிலாங்ஸ் டு ஐ, xi. இதுக்கு என்ன அர்த்தம்னா, x is a x such that x is a function from I to capital X. capital X இது, capital Xங்கிறது இதுதான், ப்ராடக்ட் ஓவர் I belonging to I xi. சரியா? such that for all I in I, x of I belongs to xi. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, x is a function from I to I. அப்போ ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் இந்த இது ப்ராடக்ட் கிடையாது, இது யூனியனில் இருக்கும். யூனியன் ஓவர் I in I. இதோட யூனியன் எடுத்துகிட்டு அந்த யூனியனில் தான் நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு ஐக்கும் அந்த எக்ஸ் ஆஃப் ஐ, இமேஜ் ஆஃப் ஐ அண்டர் திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் வந்து எங்கே இருக்கும்? எக்ஸ்ஐயில் இருக்கும். ப்ரிசைஸ்லி நமக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும், ஏன்னா எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் சொல்ல போகுது. அப்போது ஒரு ஐ கரஸ்பாண்டிங்காக ஒரு எக்ஸ்ஐ எங்கே இருக்குது? யூனிக் எக்ஸ்ஐ எங்கே இருக்குது? கேபிட்டல் எக்ஸ்ஐயில் இருக்குது. அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, மேக்ஸிமம் ஆஃப் சாய்ஸ் என்ன சொல்லிச்சு? ஒரு கலெக்ஷன் ஆஃப் நான்-எம்ப்டி கலெக்ஷன் ஆஃப் நான்-எம்ப்டி செட்ஸ் ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு செட்டு ஃபார்ம் பண்ண முடியும். சச் தட் ஒவ்வொரு எலிமெண்ட், ஒவ்வொரு செட், இந்த ஒவ்வொரு கலெக்ஷனில் இருக்க ஒவ்வொரு செட்டில் இருந்தும் எக்ஸாக்ட்லி ஒரு எலிமெண்ட் எடுத்து பண்ண முடியும்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? எக்ஸாக்ட்லி ஒரு எலிமெண்ட் எடுக்கும்போது என்ன ஆச்சு? நான் அதை ஒரு ஃபங்க்ஷனாக பார்க்குறேன், அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் நான்-எம்ப்டி, திஸ் எக்ஸ் இஸ் நான்-எம்ப்டி. இது எதனால் நான்-எம்ப்டி? இந்த பார்ட் வந்து மேக்ஸிமம் ஆஃப் சாய்ஸ்னால நம்ம சொல்லிக்கலாம். இதை யூஸ் பண்ணி இதை நான்-எம்ப்டின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ திஸ் மச் வி ஹேவ் டன் திஸ். இப்போது இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே படித்த விஷயங்கள் இதில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்கள் என்ன இருக்குங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த இண்டெக்ஸ் செட் வந்து ஐஎன்னு வச்சுக்கோமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திஸ் இஸ் நத்திங் பட் x1 கிராஸ் ப்ராடக்ட் x2 கிராஸ் ப்ராடக்ட் x3 எக்ஸெட்ரா கிராஸ் ப்ராடக்ட் xn அர்த்தம். சரியா? ரைட். இந்த கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். எப்படி படிச்சிருக்கோம்? இப்போது n ஈக்குவல் டு 2 எடுத்துக்கோங்க, x1 ஈக்குவல்ஸ் x2 ஈக்குவல் டு r அப்படின்னு எடுத்தால் இது வந்து r2. சரியா? நம்ம இது R2 பற்றி நிறையா படிச்சிருக்கோம். இப்போ r⁴n அப்படின்னா அது n டப்பிள் இருக்கும். ஓகே, அதுதான் அர்த்தம். ஸோ இது ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் படிக்க போகிறது என்னென்னா, இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். என்னென்னா, டேக் I ஈக்குவல்ஸ் n அண்ட் xn ஈக்குவல் டு r. ஓகே, ஃபார் ஆல் n in n. ஒவ்வொரு எண்ணுக்கும் ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? இது என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த ரியல் நம்பர்ஸை வந்து ஃபார் ஈச் n, அப்போது வந்து n ஈக்குவல் டு 1க்கு ஒரு இடம் எடுத்துப்போம், n ஈக்குவல் டு 2. ஸோ இன்ஃபினிட்லி மெனி டைம்ஸ் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அதை எப்படி இமேஜின் பண்ணலான்னா, அந்த ஃபைனைட்டாக நிற்காது, இப்படி போயிட்டே இருக்கும். இதான் நடக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பண்ணலான்னா, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன், இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் x பிலாங்ஸ் டு திஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, x of 1 இங்கே இருக்கும், x of 2
இங்கே இருக்கும் எக்ஸெட்ரா. இது எக்ஸ் ஆஃப் என்னாக இருக்கலாம், இதுக்கு அடுத்து எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் 1 இருக்கலாம். பட் எல்லாமே ஒரு ரியல் நம்பர்ஸ். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஒரு வரிசைப்படுத்துகிறேன். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம ஈச் எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு ரியல் நம்பர்னு சொல்லலாமா? எல்லாமே ரியல் நம்பர்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு எக்ஸும் ஒரு சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு எக்ஸும் ஒரு சீக்வன்ஸ். அப்போது இந்த கேஸில் என்ன ஆகும்னா, ப்ராடக்ட் n பிலாங்ஸ் டு n R அப்படின்னா திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் வித் ரியல் என்ட்ரிஸ்னு சொல்லலாம், இல்லை ரியல் சீக்வன்சஸ். சீக்வன்சஸ்னால் அந்த ஒரு வரிசையாக எழுதுறது. ஓகே, ரியல் சீக்வன்ஸ். சரி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஜென்ரல் ஐக்கு என்ன சொன்னோம், திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு தி யூனியன் அப்படின்னு சொன்னோம். எது I பிலாங்ஸ் டு I, xiனா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் I டு யூனியன் I பிலாங்ஸ் டு I, xi. இதை நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல படித்தோம். என்ன படித்தோம்னா, இது படித்தோம். மேக்ஸிமம் ஆஃப் சாய்ஸ் இருக்கட்டும் இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும். இந்த கவுண்டபிலிட்டி ப்ரூவ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, இப்படி ஒரு செட்டை டிஃபைன் பண்ணி அதை அன்கவுண்டபிள்னு ப்ரூவ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? f of n, n செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் n டு n அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணலாம்னா, திஸ் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் n பிலாங்கிங் டு n, n. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நோட்டேஷன் படி ஐயும் n, xn இஸ் ஆல்சோ n ஃபார் எவ்ரி n இந்த இண்டெக்ஸ். இந்த சுச்சுவேஷனில் இதை நம்ம ஆல்ரெடி அன்கவுண்டபிள் ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணோம், சப்போஸ் ஒரு சீக்வன்ஸ் இதில் வந்து இது கவுண்டபிளாக இருந்தால் இதை ஒரு சீக்வன்ஸாக எழுத முடியும். ஓகே, தட் இஸ் எ பைஜெக்ஷன்ங்கிறனால வரிசைப்படுத்தி எழுத முடியும் எலிமெண்ட்ஸை. அப்புறம் அந்த டயகனல் ட்ரிக் யூஸ் பண்ணி யூ கேன் ஃபார்ம் எ நியூ எலிமெண்ட் ஹியர் சச் தட் விச் இஸ் நாட் அவைலபிள் இன் த வரிசை எழுதினாலும் அதில் இல்லைங்கிற மாதிரி கண்டுபிடிச்ச முடியும். ஓகே, ஸோ அதனால் அது அன்கவுண்டபிள் படித்தோம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த விஷயத்தோடு ரிலேட் பண்ணிட்டோம். ஓகே, ரைட். இப்போ படிக்காத ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் இதை பற்றி பண்ணணும். ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று பண்ணணும். அது பார்க்கலாம். அதுக்கு பேர் ப்ரொஜெக்ஷன்னு பேர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து எங்கே எழுதணும், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒரு ஐ பிலாங்ஸ் டு ஐ xi அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் என்ன சொன்னோம், எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் ஆஃப் ஐன்னு எழுதலாம். அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளக்க எல்லா ஐயோட இமேஜையும் கலெக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஃபார் ஈச் ஐ தர் இஸ் அன் இமேஜ் அப்படின்னு. இதை இப்படி எழுதலாம், xiன்னு சொல்லலாம். ஏன்னா xiயை வந்து இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஐத்து கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த ஆர்என்னில் பண்ணோம் இல்லையா, ஆர்என்னில் என்ன பண்ணோம், இப்போ எலிமெண்ட் வந்து R2ல் இருக்குன்னா நம்ம x1 x2 சொல்லுவோம்ல, அது மாதிரி இது இப்படி நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஐம் கோயிங் டு டிஃபைன் a projection. I'm going to define a projection phi j. Okay, from இந்த செட்ல இருந்து I belongs to I xi to xj. ஓகே, அப்போ இந்த phi j ஆஃப் x என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த x வந்து ஒவ்வொரு செட்லையும் ஒரு எலிமெண்ட்டை சூஸ் பண்ணி வச்சுருக்கு. சரியா? அப்போ அந்த xjங்கிற செட்டில் என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா எக்ஸ் ஆஃப் ஜேவை சூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அது xj அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் தி ப்ரொஜெக்ஷன் பை ஜே. ஓகே, ரைட். இந்த பை ஜே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் கால்டு ப்ரொஜெக்ஷன். பை ஜே இஸ் கால்டு the projection of x onto xj. சரியா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதோட இன்வர்ஸ் என்ன பார்க்க போறோம். இந்த pi j இன்வர்ஸ் ஆஃப் சம் எலிமெண்ட் இன் கேபிட்டல் X அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ pi j இன்வர்ஸ் ஆஃப் சம் a அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இது எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஓகே, பைஜே இன்வர்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பைஜே இன்வர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சது. ஜேங்கிறத போட்டாலே என்ன வேணும், பைஜே இன்வர்ஸ் இது மேப் ஃப்ரம் எக்ஸ்ஜே டு திஸ் ஐ பிலாங்ஸ் டு ஐ xi. அப்போ என்ன இருக்கணும்னா this should be all those functions x from where to where. இந்த செட்டை மறுபடியும் அழிச்சிட்டேன் நான், இந்த செட்டை இங்கே எழுதலாம். ஓகே, set of all functions from I to union over I in I xi. ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகே, இது செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ என்னன்னா இந்த இன்வர்ஸ் இமேஜில் ஐ ஹவ் டு கலெக்ட் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதை எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். பைஜே இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஓகே, ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ்ஜே. அப்படின்னா என்ன அர்த்தம், திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன் ஐ பிலாங்ஸ் டு ஐ xi such that x of j is equal to a. புரிஞ்சுக்கோங்க, xj வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிற இங்கேருந்து xjக்கு, அதில் x ஆஃப் ஜேங்கிறது வந்து ஏக்கு போகிறதெல்லாம் எடுக்கும். இட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரியா? ஸோ இப்போது இதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஜென்ரல் செட்டப்பில் இதை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, சப்போஸ் vj வந்து சப்செட் ஆஃப் xjவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. vj சப்செட் ஆஃப் xj அப்படின்னா என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேவைப்படும் போது மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, லெட் vj சப்செட் ஆஃப் சம் xj. j வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், j ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த πj டிஃபைன் பண்ணுறேன். j இஸ் ஃபிக்ஸ்ட். அப்போது x பிலாங்ஸ் டு π இன்வர்ஸ் πj இன்வர்ஸ் ஆஃப் vj if and only if. இந்த கண்டிஷன் என்ன சொல்லுது, xj ஈக்குவல் டு a. இப்போ இதே இது vj சப்செட்டு, நான் vjல இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம், x ஆஃப் j வந்து பிலாங்ஸ் டு vjன்னு வரும். if and only if xj பிலாங்ஸ் டு vj, if and only if. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஓகே, ரைட். x is a function from, otherwise x belongs to, இங்கே எழுதலாம், if and only if x belongs to phi of I belongs to I ui, where ui equals xi if I not equal to j and uj equals vj. இது கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறத பார்ப்போம். இதே இடத்துல நான் இங்கே மேலே எழுதுகிறேன் இந்த டெஃபினிஷன். இதுக்கு சிமிலராக ஒன்று எழுதுகிறேன். ஓகே, πj இன்வர்ஸ் ஆஃப் vj இஸ் ஈக்குவல் டு x பிலாங்ஸ் டு I பிலாங்ஸ் டு I xi such that x of j belongs to vj. இதுதான் இந்த இன்வர்ஸ் இமேஜ். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு எழுதுங்க. ஓகே, லெட்ஸ் சே I ஈக்குவல் டு 1 2 x1 x2 இருக்குது. சரியா? ஓகே, phi1 லெட்ஸ் சே v1 சப்செட் ஆஃப் x1, phi1 இன்வர்ஸ் ஆஃப் v1 is equal to v1 cross v1 cross x2. இதான் அதுக்கு அர்த்தம். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இது ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் ஃப்யூச்சரில் இதை யூஸ் பண்ணுவீங்க நிறைய இடத்துல. இந்த யூஸ்வலி டோபாலஜியில் என்ன பண்ணுவோன்னா, நிறைய நேரம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணும். அங்கே வந்து டோபாலஜி அண்ட் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் டிஃபைன் பண்ணும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இதை சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம எசென்ஷியலாக என்ன பண்ணிட்டோம், 3 டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்ஸ் இப்போ பார்த்துருக்கோம். இந்த 3 பிரின்சிபல்ஸும் அசியூம்ட் அண்ட் இட் இஸ் யூஸ்டு இன் வேரியஸ் பிளேசஸ் இன் அல்ஜிப்ரா அண்ட் அனாலிசிஸ். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் போகும்போது, ஹையர் கிளாஸில் இருக்கும்போது புரிஞ்சுப்பீங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஹையர் கிளாஸில் இப்போ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி. ஓகே, ரைட்.
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோர்ஸ் வந்து இதோட நம்ம முடிக்கிறோம். சரியா? இந்த கோர்ஸை 2 விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். இந்த கோர்ஸ் நான் வந்து ஃபாலோ பண்ண புக்கு வந்து எ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். சரியா? அந்த புக்கை மறுபடியும் படிங்க, டெக்ஸ்ட் புக்கு. அதை வந்து இந்த புக்கில் வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. நான் கிளாஸில் கவர் பண்ண முடியாத எக்ஸசைஸ் கூட இருக்குது. அதெல்லாம் போட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A foundation course மேத்தமேட்டிக்ஸ். சரியா? ஆத்தர்ஸ் வந்து அஜித் குமார், குமரேசன் அண்ட் பாபா கே சர்மா. இந்த புக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இட்ஸ் நாட் வெரி காஸ்ட்லி, சின்ன புக்கு தான். இது வந்து நரோசா பப்ளிஷிங் ஹவுஸ். சரியா? இது ஒன்று. அடுத்து எக்ஸ்போசிட்டரி ஆர்டிகல்ஸ். இது நீங்கள் கூகுளில் தேடிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும், MTTS வெப்சைட், மேத்தமெட்டிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் டேலண்ட் சர்ச். மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்ட பேராக தான் இருக்கும். அங்கே வந்து செட் தியரின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். செட் தியரின்னு சர்ச் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு PDF நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து அதாவது இப்போது இந்த கோர்ஸை படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நான் இப்போ கொடுக்க போகிற இந்த 2 நோட்ஸையும் இந்த புக்கையும் நீங்கள் நல்லாவே படிக்க முடியும். இதுக்கு அடுத்து உள்ள விஷயங்களையும் படிக்க முடியும். பட் டு மாஸ்டர், இது நான் படித்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரோல் ஆஃப் எல்யூபி ஆக்சியம்ஸ் அப்படிங்கிறது, இது ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். இந்த 2 ஆர்டிக்கலையும் எடுத்து இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். ஓகே, இந்த செட் தியரிங்கிறது கிட்டத்தட்ட இதில் உள்ளது தான் இருக்கும். ஏதாவது இதில் இருக்குது அங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, இந்த புக்கு எப்படி வந்ததுன்னா, இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் MTTS ப்ரோக்ராம்ஸ். சரியா? சரி, ஓகே, இது 2 விஷயம் சொல்லிட்டேன். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் என்னென்னா, இதை தவிர வந்து வீடியோஸ் இருக்குது, சில வீடியோஸ் இந்த பர்டிகுலர் லெக்சரோட வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதர்வைஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக கிறிஸ்பாக வேணும்னா வீடியோ லெக்சர்ஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ப்ரொஃபஸர் குமரேசன் லெக்சர்ஸ் இருக்குது. அனதர் ஒன் இஸ் ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் லெக்சர்ஸ். இது வந்து இந்த லெக்சர் வந்து ஒரு 4 லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். நம்ம லெக்சரில் கவர் பண்ண இந்த கோர்ஸில் கவர் பண்ண எல்லா மெட்டீரியல் இருக்காது. பட் இமீடியட்டாக என்ன அவசியமோ அது இருக்கும். ஓகே, ஒரு 4 லெக்சர். இது வந்து ஒரு 12 லெக்சர்ஸ் இருக்கும். இதுவும் அப்படி தான். அந்த ஒரு பிகினிங் ஸ்டார்டிங் போர்ஷனுக்கு ஜஸ்ட் என்ன தேவையோ அது 12 லெக்சரில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதையும் பார்க்கலாம் அடிஷ்னலாக. ஸோ அப்போ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா, அடுத்து எப்போ ஒரு ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இதுக்கு எப்போவுமே ரிவர்ட் பேக் பண்ணலாம். இந்த கோர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மாடியூல் நேம், கண்டென்ட் எல்லாமே தனித்தனியாக பேர்லாம் போட்டு இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இஃப் பாசிபிள் என்ன பண்ணுங்கள், ஒரு குரூப்பாக உட்காந்து படிங்க. குரூப்பாக உட்காந்து படிச்சிங்கன்னா ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் நல்லா புரிய வாய்ப்பு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.